என்னடா குறுகுறுன்னு பாக்குற? இந்தாப்பா ஒரு ஆம்பளை இருக்கிற இடத்துல இன்னொரு ஆம்பளை ட்ரெஸ் கழட்டுறது சரியில்லை, பாத்துக்கோ. அடே வண்டூர்டா தலையா, நீ ஏழாவது ஃபெயில்ரா, நான் SSLC பாஸ்டா. இல்ல 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 அவர் சொல்லுவாரு செந்தில் அண்ணே நீங்க 10th ஃபெயில்னே, நான் 7ஆம் கிளாஸ் பாஸ்னே அப்படிம்பாரு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. சொறி பிடிச்ச மொன்னா நாய் அந்த முக்குல உட்காந்து பிச்சருக்கு போடு பேச்ச பாத்தியா? குருநாதா, உங்களுக்கு மட்டும் என்ன புது ஐட்டமா எரிஞ்சிருக்காங்க? கருமம் கருமம், மட்டை எடுத்து மனுஷன் எடுத்து மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. சொன்ன சொல் மாற மாட்டான் இந்த கோட்டை சாமி, தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். தம்பி டீ இன்னும் வரல. போனை எடுத்தாவே நச்சு நச்சுங்கிறானுங்க. ஆனா இது கூட பரவாயில்லப்பா, விவாகரத்து கேஸ்லாம் வருதுமா? நீ ராமசாமி இல்ல தனியா அந்த பக்கத்துல ஒருத்தர் இருக்கிற மாதிரியே பேசுறது. திரும்ப சொல்லுங்க. அந்த ராமசாமி நீ ராமசாமி கூட நீ தனியா அது டே தகப்பா, கேவலம் பிச்சைக்காரியோட சன்னு ஊட்டி கானூன்ல படிக்கிறான். உள்ளூர் நாட்டாமையோட பையன், நான் எங்கடா பிடிச்சேன்? தமிழ்நாட்டுல எவனுமே அப்பா வந்து சீல கூப்பிடவே முடியாது. ஹலோ, உங்க கடையில அப்பள கட்ட காணுன்னு கத்தல, இங்க அப்பன காணுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். என் மேல கைய வச்சா எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன். ஒரு இளைஞன் ஒரு இளைஞி கைய பிடிச்சு இழுக்கத்தான் செய்வான், அதெல்லாம் கண்டுக்கறப்படாது. இது வாலிப வயசு. இதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகு ராஜா வேணுங்கிறது. ஏண்டி 30 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு என்ன துணி துவையும்ப பாத்திரம் விளக்கும்ப கேவலம் அந்த சமயக்காரன் முன்னாடி என் கையை நீட்டுற. ஏண்டி நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? யோ ராமா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. உன் பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சாங்க? போங்க தம்பி, ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடிச்சாலும் கத்துனது கிடையாது, ஓடுனது கிடையாது. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. டேய், அங்க என்ன கருப்பர்கள் மாநாடா? சொல்றா, கருப்பர்கள் மாநாடா? இதுல ஒரு விஷயம் பிசுங்கினாலும் நான் பொறுப்பு கிடையாது. இது இப்படியே மெயின்டைன் பண்ணனா கண்ணகி சில பக்கத்துல உனக்கு ஒரு செலவு வைப்பேன். தெரியுண்டா, சிகப்பா ஒரு பிள்ளை உட்காரும் போது நீ என்ன பேசுவேன்னு தெரியாது. தெரியுண்டா தம்பி, ஆண் சிங்கம் பாதுகாப்புல பெண் சிங்கம் குளிச்சுட்டு இருக்கு, அப்படியே போய்கிட்டே இருக்கணும், புரியுதா? எந்நேரமா என் அண்ணன் எப்படி எமோஷனல் ஆகும்னு உனக்கு தெரியாது. டேய், கண்ணிக்காலியாதப்பா, அவனுக்கு ஒரு மோர் கூடுறா. அவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ரோட்ல போவல, அப்ப ஆட்டோ விட்டு ஏத்துறேன். ஏய், ஆட்டோ விட்டு ஏத்துறேன். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. போங்க தம்பி, போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்க. நாராயணா, இந்த கொசுத்தோட தாங்க முடியல, அடிச்சு விரட்டுக்கிறா. நான் அடிக்கும் போது அவர் பேசவே மாட்டாரா? அவர் பேசவே மாட்டாரு, சைலண்டாவே அப்படியே படுத்திருப்பாரு. ஏன் தெரியுமா அடிக்கிற? அடிக்கிற கைதான் அணைக்கும், அடிக்கிற கைதான் அணைக்கும். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, கண்ணே உன் காதல நான் தான் என்று என்று அந்த சொல்லில். ஐயோ ராமா, சாரு எவ்வளவு பேசினாலும் அசராம நிப்பார் பாரு. அங்க ஒரு விஷயம் தெரியுதுடா எனக்கு. ஆனா தாங்க மாட்டீங்க. ஆடி காட்டுமா, ஆடி காட்டுமா? இது சைதாப்பேட்டை நம்பர்ரா. எனக்கு ரத்த கலருக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஆளும் மண்டையும் பாரு, கல்லு பானையாட்ட. ஏ, கல்லு பானை மண்டையா? என்ன மண்டையா? கல்லு பானை மண்டையா? கல்லு பானை மண்டையா? What is this? You stupid and nonsense. நானெல்லாம் இங்கிலீஷ் பேசினேன்னு வச்சுக்க, தாங்க மாட்டீங்க. ஏய் சோனமுத்தா, ஒருத்த ஒண்ணு சொல்லும் போது சைலண்டா போயிடணும். அண்ணன் போனா இல்லையா, இல்லனா ஒரு எட்டு போயிருப்பாரு அவரு, தெரிஞ்சிக்க. ஃபைன், தேங்க்யூ, நைஸ், தேங்க்யூ, தேங்க்யூ. ஆன் ஸ்பாட் ஒன்னும் பிளான் கிடையாது, டக்கு டக்கு டக்குன்னு பண்ணாங்க.
வீடுகள்ல நண்பர்கள் வட்டத்துல வெளியில பேசுறப்போ அல்லது ஆபீஸ்ல ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல இங்கெல்லாம் அவங்களுடைய டயலாக பேசி நீங்க எங்கெல்லாம் மாட்டீங்க பேசி? ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், அவர் வந்து அந்த அரிசி அச்சதா அரிசி எல்லாம் போடுவாங்க, அந்த மாடுலேஷன்ல நாயே இங்க ஓட்டல அங்க வந்து புடிச்சுக்கோ அப்படின்னு அது ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு என்ன நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் வெளுத்துருப்பானுங்களேங்க, இதுக்கெல்லாம் வெளுக்கிறதா பயங்கரமா. அப்பயும் கவுண்டமணி சார் போட்டு மங்கிஸ்தா கிங்கிஸ்தா கிங்கிஸ்தா பாயாசா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துருந்தோம். அப்போ கேர்ள்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஸோ கூட்டத்துல வந்து லேடிஸ் சொல்லி மாட்டிக்கிட்டேன் ஒரு வாட்டி. ஓ, ஸோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் வார்ன் பண்ணி விட்டாங்க. ஓகே, என்ன எங்க ஒர்க் பண்றீங்க நீங்க? எம்என்சில. ஒரு எம்என்சி மாதிரி கம்பெனிலே கவுண்டர் டயலாக் யூஸ் ஆகுது. ஐ லேடிஸ் வேற என்ன டயலாக சொல்லி மாட்டிருக்கீங்க? காலேஜ் முடிச்சுட்டு நானும் என் தங்கச்சியும் மேல வீட்டுக்கு மாடி ஏறிட்டு இருப்போம். செப்பல் பார்த்த உடனே அடே எவனோ சொந்தக்கார சோத்துக்கு வந்துட்டாடே. இந்த சவுண்ட் விட்டா உள்ள இருக்கவங்க கேக்குமே. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். அப்ப வந்து அவங்க அப்பா டிகேஷன் கலர்ல இருப்பாரு. பயங்கர கருப்பா இருப்பாங்க. அது கூட ஆனா நீங்க கவுண்டராவே மாறிட்டீங்க. உங்க கலர்ல இருப்பாருன்னு கூட சொல்லலாம் நீங்க இத. அந்த உள்ள பார்த்தோன்னே அவரு பயங்கரமான கருப்பா இருந்தாரு. அந்த நாய் இத்தண்டி லைட்லயே டிம்மா தானே தெரியும், ஏவன்டா இந்த நேரத்துல பவர் ஆஃப் பண்ணுது. சாப்பாடு கட்டாயிருச்சு. உங்களை பல இடத்துல வெளுப்பானுங்கன்னு தான் நினைக்கிறேன் நானு. நான் ஒரு தடவை என்ன பண்ணேன், மேனேஜர் பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. போதும்டா சாமி ஓட்டுனது ரீல் அறுந்து போச்சுடா அவருக்கு கால் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் சில பல டோஸ்க்கெல்லாம் விழுந்து தண்ணியை போட்டு போயிட்டு ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி ஃபங்க்ஷன்ல ஒரு அங்கிள் ஆக்சுவலா போய் அட்ரஸ் பண்ணோம். ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ்ல பேசிட்டே போகும்போது அங்க போயிட்டு ஜிம்பா கடி பம்பா ஆப்பிரிக்கா அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டு ஆக்சுவலா அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ண முடியல. நான் இல்ல வேற ஏதோ தாட்ல இருந்து சொல்லி சமாளிச்சிட்டேன். ஓகே, இது ஒரு இன்னொரு சிச்சுவேஷன். ஆக்சுவலி இதுவும் லேடிஸ் சம்பந்தப்பட்டதான். நீங்க ஃபுல்லாவே லேடிஸ் ஏரியா தான் டீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வயசானவங்க சங்கூதர வயசுல சங்கீதான்னு சொல்லிட்டேன். சங்கூதர வயசுல சங்கீதா அப்படின்பார்ல. ஓகே, ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஜாபுக்கு போகும்போது ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி சும்மா அப்படியே கேட்டாங்க. பேசிட்டு இருக்கும்போது உன் பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இவன் கூட இருக்கும் சும்மா இல்லாம ஏன் தவச விவசாயத்தை நடத்த போறியா அப்படின்ட்டாங்க. அன்னைக்கு எங்களை இன்டர்வியூ எடுத்தவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. வேலைக்கு போறப்போ சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி அது. டீ கடைக்கு போனோன்னே எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல மனுஷன் குடிக்கிற மாதிரி நல்ல டீ ஒண்ணு போடு. இது நிறைய பேர் தெரிஞ்ச கடையில பண்ணுவாங்க. பைக்ல போகும்போது லைசன்ஸ் எல்லாம் மாட்டிட்டோம். அப்போ வந்து பெரிய அமௌண்ட் கேட்டாரு. பேசி ஒரு படியா குறைச்சிட்டோம். லாஸ்ட்ல கொடுக்கும் போது விட்டாரு காசு. கேட்டையா அப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல நீ என்னதான் கத்துக்கிட்டான்னு ஒரு கவுண்டர் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. மனுஷன் துரத்தாது லட்டி எடுத்து ஓட விட்டாரு. ஓகே, வேற எங்கெல்லாம் மாட்டிக்கொண்டீர்கள் வடி? நான் வந்து ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு எனக்கு அட்டன் பண்ணல. அப்ப அட்டன் பண்ணா டே பரதேசி பையில போன் எடுக்க மாட்டியா அப்படின்னு அவங்க அம்மா வந்து தம்பி அவன் குளிச்சிட்டு இருப்பான், நான் குளிச்சிட்டு இருக்கான், நான் உடனே கட் பண்ணிட்டேன். அவன் வீட்டுக்கு அப்புறம் நான் போனதே இல்லை அதுக்கப்புறம். ஓகே, வேற அதாவது 50 மினிட்ஸ் எடுக்க வேண்டிய கிளாஸ் வந்து 20 மினிட்ஸ் விட்டுட்டு போயிட்டாரு. நான் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு கிட்ட யாரா அவன் என்னைக்கு அந்த நம்ம பயடா அவன் அப்படின்னு சொன்னேன். அவர் முறைச்சிட்டு போயிட்டாரு. என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ண சார், கிளாஸ் பையன் தான். அந்த பொண்ணு இப்படி கிராஸ் பண்ணும்போது வடிவேல் சார் டயலாக் சொல்லி அந்த ரெண்டு பேருக்குமே சண்டை ஆயிடுச்சு. ஏன்னா இப்படி வரும்போது இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி நாலா பக்கமா சுத்தில வர அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே சண்டை ஆயிடுச்சு. 2 நாள் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண சொல்லி அவங்க 2 பேருக்கு சண்டை ஆச்சு சார். நம்மளால முடிஞ்சது. நான் வந்து பொதுவா சந்தனா அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்கள கிண்டல் பண்றதுக்காக இதுதான் எடுப்போம், இந்த வடிவேல் டயலாக்ஸ் தான் எடுப்போம். கிண்டல் பண்ணுவீங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அப்படி என்ன